விடுதலை. நான் விடுதலை ஆயிட்டேன். அதுவும் 200 வருஷத்துக்கு அப்புறம் நான் விடுதலை ஆயிட்டேன். வெளிய வந்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல யாரும் கெட்டத பாக்குறதும் இல்ல, கேக்குறதும் இல்ல, ஏன் பேசுறதும் இல்ல. இந்த உலகம் மக்கள் 3 குரங்குகளோட கொள்கைய நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் இந்த சிறைக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். ஆனா இப்ப பாரு, இந்த ஜெயில்ல ஓட்ட விழுந்துருச்சு. அப்படின்னா இந்த உலகத்துல நன்மை பலவீனமாயிக்கிட்டு இருக்கு. அதோட நான் இன்னும் அத மோசமாவும் கெட்டதாவும் ஆக்க போறேன். மறுபடியும் அந்த காலம் வரும். அப்போ என்னோட ராஜ்யத்துல வெறும் கெட்டத மட்டும்தான் பாப்பாங்க, கெட்டத மட்டும்தான் கேட்பாங்க, கெட்டத மட்டும்தான் பேசுவாங்க, அதோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. மிர்ச்சி நகரத்தோடைய 3 குரங்குகளுடைய கதை. இத நமக்கு சொன்னது மகாத்மா காந்திஜி. கெட்டத பார்க்க கூடாது, கெட்டத பேச கூடாது, கெட்டத கேட்க கூடாது. இன்னைக்கும் நம்மளுடைய மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க. அதோட இந்த 3 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நல்லது பப்ளி. மகாத்மா காந்தியோட இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம கிராமத்துல இந்த 3 குரங்குகளோட ஞாபகார்த்தமா கொண்டாடப்படுற இந்த கின்ஷன் ஃபெஸ்டிவலை உலகத்துல எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. லிட்டில் சிங்கம் பிரமாதம். இவ்ளோ சத்தத்துல இத்தனை பேருக்கு நடுவுல நீ இந்த பெரிய ஆபத்தை தடுத்துட்ட. ஆப்பமா எங்க எங்க விக்கிறாங்க? அட லட்டு, அவங்க கெட்டதையெல்லாம் தடுத்துட்டேன்னு சொல்றாங்கப்பா. ஓ, அப்படி சொல்ல வந்தாங்களா? சரி சரி. எங்க லிட்டில் சிங்கம் யாரு? கெட்டத தூரத்துல இருந்தே மோப்பம் பிடிச்சிட மாட்டாரு. இந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம கின்ஷன் ஃபெஸ்டிவலோட முதல் ராத்திரி இன்னைக்குதான். அதுக்கப்புறம் நாம ஜங்கல் சஃபாரிக்கு போகலாம். இங்க அந்த 3 குரங்கு எங்க போச்சுனே தெரியலையே. தென்படும். கின்ஷன் திருவிழால தென்படும். அதோட அந்த 3 நாள் எனக்கு ரொம்ப தாராளம். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த ஸ்டாச்சு மேல ஒவ்வொரு ஒளியும் பொழியும் போது என்னோட இந்த அதிசயத்தால நான் ஒவ்வொரு குரங்கோட கைகளோட கை கட்டு